ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ இது ஒரு என்னோடய சின்ன வீடியோ. என்னுடைய குட்டி ஏஞ்சலுக்காக நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ. அவளுக்கு என்ன வாங்கியிருக்கேன்றதுக்கான ஒரு வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள், பிடிக்கும்னு நம்புகிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த 1 கிராம் காயின் வந்துட்டு நான் ஜுவல் ஒன்னில் வாங்கினது. இது எப்படி வாங்கினேன்னா, கன்சீவாக இருக்கும் பொழுது கவர்மெண்ட்டில் வந்துட்டு 3000 ஃபஸ்ட்டும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 1000 கொடுத்தாங்க. ஏன்னா நான் ப்ரைவேட்டில் பார்த்தேன்றதுனால எனக்கு 4000 வந்தது, இல்லைனா 18000 சொன்னாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு 4000 வந்தது. அதில் நான் 3000 எக்ஸ்ட்ரா போட்டு 7000 வந்துச்சு இது வாங்கும்போது. அப்போ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால 7000 வந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு என் பாப்பாக்காக வாங்கினது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைமண்ட் செயின் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் சேர்த்த ஃபஸ்ட்டு கோல்டு அவளுக்காக. இதுதான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அவளோட உண்டியல் கன்சீவாக இருக்க நாள்லேருந்தே நான் சேர்த்துட்ருக்கேன். அப்போ அதில் இப்போ 6350 இருந்துச்சு. அப்போ சரி உண்டியல் எடுத்து இது பண்ணிடலாம், பார்த்துடலாம், காசு இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 6750 ரூபா இருந்துச்சு. ஆக்சுவலி பில் அமௌண்ட் வரும் 6720 ரூபா வந்துச்சு. 3% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி போட்டாங்க. 1 கிராம் காயின் ஜிஆர்டியில் மட்டும் தான் இருந்துச்சு. 2 3 கடையில் விசாரித்தேன், ஜோசால் காசு, ஜொலோனில் விசாரித்தேன், ஜொலோனில் வரலன்ட்டாங்க. ஜோசால் காசில் 4 கிராம்ஸ் தான் இருக்குன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் கேட்டது, ஜிஆர்டியில் இருக்குன்னாங்க. 1 கிராம் காயின் என்னுடைய பேபிக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது 2 கிராம் காயின் அவரோட சேவிங்ஸ்க்காக நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்திருந்தார். பாப்பாவுக்கு வளையல் வாங்கிறதுக்காக தான். ஆக்சுவலி இந்த கோல்டே நான் சேர்க்குறதே பாப்பாவுக்கு வளையல் போடணும், அவளோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்குள்ளே வளையல் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமாக நடந்துடணும். ஆக்சுவலி எல்லாம் எனக்கு வழி செய்வாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்குள்ளே ஆக்சுவலி வளையல் கோல்டில் போட முடியலன்றதுனால எனக்கு ரொம்ப ஆசை அவளுக்கு அட்லீஸ்ட் சில்வர்லேயாவது வாங்கி போடுவோம் அப்படின்னு. ஸோ 1500 எடுத்துகிட்டு போனேன் கையில். சரி அதுக்குள்ளே தான் எடுக்கலாம், அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண எனக்கும் விருப்பம் இல்லை. இது 1000 ருபீஸ் 9.100 கிராம்ஸ் இருந்துச்சு. அது கரெக்டாக 960 ருபீஸ் வாங்கினாங்க. அதாவது 1000 ரூபாக்குள்ளேயே வந்துருச்சு. என் பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஓகே, ரொம்ப ஹாப்பி. நேற்றுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நைட்டு போட்டு விட்டதில் என் பாப்பாவுக்கு போட்டு பார்த்ததுலேருந்து ரொம்ப அழகாக இருந்தது. சரி இதுக்கப்புறம் அவள் கையில் போட்டு விட்டேன். இதுதான் நான் வாங்கினது இப்போ பாப்பாவுக்காக. ஆக்சுவலி வீட்டில் செயின், ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் அவங்க வீட்டில் போட்டது எல்லாம் பாப்பா பேர் வைக்கும்போது எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. நாங்கள் வாங்கணும்ல, நானும் என்னுடைய ஹஸ்பண்ட், அதுக்காக இப்போ சேர்த்து வச்சுருக்கோம் அவரோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜிஆர்டியில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஏன்னா என்னுடைய காசு எல்லாம் சில்லறையாக இருந்ததுனால அதெல்லாம் கொடுத்துட்டு என்னோடய ஜிபேயில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க சொல்லிட்டேன். அதில் வாங்கினது தான். யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இதையும் ஜிஆர்டியில் எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 50 ருபீஸ் போல இருக்குது இதில் வர்த்து. இது கிஃப்டாக கொடுத்தாங்க. சரி ஓகே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுதாங்க என் பாப்பாக்காக நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. ஆக்சுவலி அவள் டெலிவரிக்கு அப்புறம் நான் வாங்கினது. ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாருமே சேவிங் பண்ணுங்கள் அவங்கவுங்க பேபிக்காக. தேங்க்யூ ஸோ மச்.